ஹலோ, வெல்கம் டு பேபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பேச்சுலர் குக்கிங் சீரீஸில் எபிசோட் 1 ரசம் எப்படி சமைக்கலான்னு பார்க்க போகிறோம். பேச்சுலர் குக்கிங் சீரீஸில் கம்மி டைமில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படியெல்லாம் சமைக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரசம் குக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி, கொஞ்சம் மல்லிக்கீரை, 7 பல்லு பூண்டு, 2 வத்தல், 1 டீஸ்பூன் சிறுபேத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீனி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி. உப்பு வந்து தேவையான அளவு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், வாட்டர் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகணும். அந்த ஸ்கின் பீல் பண்ணி எடுத்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா பாயில் பண்ணி எடுக்கிறோம். தக்காளி பாயில் ஆகிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ரசமுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். 7 பல்லு பூண்டு போடுறோம், 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறோம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் போடுறோம், 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு போடுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக மல்லிக்கீரையை கட் பண்ணி போட்டுக்கிறோம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா பாயில் ஆகி ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு உறிஞ்சு மேலே வந்து ஸ்கின் அப்படியே வெடித்து உறிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு தக்காளியை வந்து ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஆறின உடனே அதோட தோலை உரிச்சிக்கிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேஸை ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வைப்போம். ஃபஸ்ட் கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் விடலாம். கடாய் நல்லா சூடாயிட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ண மசாலாவை போட்டு இதில் வதக்க போகிறோம். இது கூடவே 2 வத்தல் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகி அதோட ராஸ்மெல் எல்லாம் போகணும். இதில் வந்து நம்ம ரசம் பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுதான் நமக்கு மசாலாவாக இருக்கும். இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இது கூடல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா கிளறி விடுறோம். கிளறி விடனே இனி கட் பண்ணி வச்சுருக்க டொமாட்டோவை இது கூடலாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறோம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட். இவ்வளோ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுறோம்.
இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிறது வரை கிண்டி விடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கிட்டு நம்ம டொமேட்டோ பாயில் பண்ண வாட்டர் இருக்குல்ல, அதை இது கூடலாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான மல்லிக்கீரை, இனி இந்த ரசம் பாயில் பண்ணி வந்த உடனே நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையானதை போட்டுடலாம். அவ்வளோதான். ரசம் இப்போ கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக ரசம் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் சுகரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ரசம் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். பேச்சுலருக்கு எப்போ வேணாலும் ஈஸியாக இந்த ரசத்தை வந்து சமைச்சு சாப்பிட்றலாம். ரைஸ் கூடால இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சுலர் குக்கிங் சீரீஸில் ரசம் எப்படி வச்சோன்னு பார்த்தாச்சு. இதை நீங்கள் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேபி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.